நான் உள்ள போய் சாரை பார்க்கணும். என்ன உள்ள விடுங்க ப்ளீஸ். இங்கே பாரும்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் சாரை பார்க்க முடியாது. சும்மா இங்கேருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காத. கம்பெனிக்கு இருந்து கிளம்பு. இரு, சார் கூப்பிட்றாரு. சார். யோ, வெளியே என்னையா சத்தம்? சார், நம்ம ஆஃபீஸில் ராமன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார்ல, இப்போ கூட ரீசெண்டாக இறந்து போயிட்டார்ல சார். ஆமாம். அவர் பொண்ணு தான் சார் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அவங்க எது இங்கே வந்து சண்டை போட்டுருக்காங்க? சார், அவருக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டோம் சார். ஆனால் அந்த பொண்ணு எனக்கு பணம் பத்தாது, இன்னும் பணம் வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு சார். அப்படியா? அந்த பொண்ணு உள்ள வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். என் பேர் மலர். இங்கே வேலை பார்த்தாரே ராம், அவரோட பொண்ணு. நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஏம்மா, அதான் உங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம்லாம் அப்பயே அனுப்பியாச்சு. திரும்ப எதுக்கு வந்து காசு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்லை சார், அது வந்து மலர், என் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் போல இருக்குமா. என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் டியூட்டி டயத்தில் நினச்சிருந்தா நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கலாமா. நான் நேர்மையாக இருந்ததுனால வெறும் சம்பளம் மட்டும்தான் வாங்கினேன். உனக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலம்மா. எனக்கு என்ன நடந்தாலும் சரிம்மா, எக்காரணத்தை கொண்டு படிப்பை மட்டும் பாதியிலேயே நிறுத்திடாதம்மா. அப்பாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கு. மலர், நாளைக்கே உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்ட எங்கள் ஆஃபீஸில் ஷான் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட நீ எந்த உதவி வேணாலும் கேட்கலாமா, தாராளமாக செய்வேன். அதனால தான் சார் உங்களை தேடி வந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்ட் டைம்லலாம் வேலை பார்த்து பாதி ஃபீஸை நானே பே பண்ணிட்டேன். மீதி பணத்தை எப்படி கட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல சார். அதான் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் சார் உங்களை நம்பி வந்தேன். நீ எதை பற்றி கவலைப்படாதம்மா. உன் படிப்பு மொத்த செலவையும் நாங்களே பார்த்துக்குறோம். உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். உனக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளு, சரியா? ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்லாம் வேணாம்மா. உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படித்து பெரிய ஆளாகும். சரிம்மா, நீ கிளம்பு. சார், என்ன சார் அந்த பொண்ணுக்கு மொத்த ஃபீஸையும் கட்டுன்ட்டீங்க? சார், இந்த பேப்பரில் நிறைய பிரச்சனை இருக்குது சார். ராம், எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? இந்த டாக்குமெண்ட்லாம் பெரிய இடத்துடுது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு சைன் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. அப்படி இல்லை சார், ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ண பர்மிஷன் கேட்குறாங்க சார். ஓப்பன் பண்ண பர்மிஷன் கொடுத்தா நல்ல பசங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சார். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு வந்துருச்சு, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்புறம் நாளைக்கு ஏதாச்சுன்னா உங்கள் பேர் தான் அடிப்படும் சார். காசு வாங்கிட்டு பர்மிஷன் கொடுக்க என் மனசாட்சி ஒத்துக்கல சார். நிறைய பசங்களோட லைஃப் இதில் இருக்குது. காசு வாங்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாமா சார்? சார், உங்கள் நேர்மையாக நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது சார். நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சார். சரி சார். ராம் ரொம்ப நல்லவர் பிரசாந்த். அவர் டியூட்டியில் இருக்கும்போது அவ்வளோ நேர்மையாக இருப்பார். அவர் நேர்மையை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே நேர்மையாக இருக்கும்னு தோணுச்சு. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம உதவி பண்ணலாம் எப்படி? அந்த பொண்ணோட மொத்த படிப்பு செலவையும் நம்மளே பார்த்துக்கலாம். அதுக்கான வேலையை மட்டும் ஆரம்பிங்க. ஓகே சார். டேய் நில்லுடா, உங்கள் அக்கா வந்திருக்கல, கண்டுக்கா போகிறேன். என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டேய், அவன் உனக்காக தானே வந்திருக்கா. என்ன பார்க்கவா? எதுக்கு? பின்ன படிப்பை முடிச்சுட்டு 6 மாசமா வீட்டில் சும்மா தானே இருக்க. வெட்டியாக சாப்பிட்டுட்டு ஃபோனையே பார்க்குறதே வேலையாக வச்சுருக்காமா. பாரு, டெல்லி ஏறுமா மாதிரி வளர்ந்துருக்கான். சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. பிரசாந்த், என் கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் வேக்கன்சி இருக்கு. உனக்கு ஓகே அப்படின்னா நாளைக்கு என் கம்பெனி மேனேஜர் வந்து பாரு. இப்போ எதுக்கு அதெல்லாம்? வேணாமே. டேய், அக்கா சொல்கிறால, என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க போறீங்க, இல்லை வீட்டில் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே ஊரை சுற்றிட்டு இருக்க போறியா? எனக்கு தெரியாது. நாளைக்கு அக்கா சொல்கிற கம்பெனியை போய் நீ பார்க்க.
தம்பி, எனக்கு ஒரு வேஷ்டி வாங்கி தெரியாப்பா? வேஷ்டியா? எதுக்கு? ஆல்ரெடி இருக்கிற வேஷ்டி பத்தாதா? சும்மா இருங்கப்பா, மாத கடைசி வேற. சரி, பென்ஷன் பணம் வந்துருச்சா? இல்லைப்பா. சரி சரி. ஷான், எனக்கு என்னமோ உங்க அப்பா பொய் சொல்றாருன்னு தோணுது. இந்நேரத்துக்கு அவருக்கு பென்ஷன் பணம் வந்திருக்கணுமா? அதான் வர வர பயங்கரமா பொய் சொல்றாருடி எங்க அப்பா. பேசாம அவர் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாரு, அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. ஏய், பென்ஷன் கிரெடிட் ஆயிருக்குடி. நான் தான் சொன்னேன்ல, இரு அவர் வரட்டும். என் ஃபோனை எதுக்கு எடுத்து பார்க்குறீங்க? அப்பா, பென்ஷன் வரலன்னு சொன்னீங்க, பென்ஷன் வந்திருக்கு. உனக்கு நிஜமாவே என் மேலே அக்கறை இருக்கான்னு பார்த்தேன். காசு மட்டும்தானே நான், அப்படி தானே? உனக்கு கொஞ்சமாவது அப்பாங்கிற பாசம் இருக்கா இல்லையா? பா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு பேச்ச மாத்துறீங்க? பென்ஷன் வரலன்னு ஏன் போய் சொன்னீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் வேஷ்டி வாங்கணும்னு சொன்னேன்ல, அப்படி காசு இல்லை தானே சொன்னேன். சொன்னையா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. பா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னடா அப்பா? என்ன அப்பா? பென்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள அப்பாவா, இல்லை பென்ஷன் வாங்குறதுக்கு அப்புறம் உள்ள அப்பாவா? காசு இருந்தால் ஒரு மாதிரி, காசு இல்லைன்னா வேற மாதிரி. அப்பான்னு கூப்பிடாத, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை திட்டுறீங்க? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நீ சுமாரு, நீ சாமி படுத்துறீங்கனால தான் அவன் இப்படி ஆடுறான். குடும்பத்தோட காசு இருந்தால் தான் மரியாதை போல. உடனே அப்படியாட வளர்த்தேன். காசு காசு ஏன்டா அப்படி அலையிறீங்க? எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என் கண்ணு முன்னாடியே நிற்காத. உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பா, அப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா. போதுண்டா. ஒரு சின்ன வயசில் நான் எப்படிடா பாசமாக பார்த்துட்டேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேடா. உனக்கு என் மேலே பாசமே இல்லாமல் போயிடுச்சேடா. அப்பா, அழாதீங்கப்பா. நான் எதுவும் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்ப்பா. ஷான், நீ எதுக்கு அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குற? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நீ சும்மா இருடி. எங்கள் அப்பா அழுந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் அழுகிற அளவுக்கு நான் அசிங்கமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அப்பா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. நான் இனி இப்படிலாம் பண்ண மாட்டேப்பா. என்னை விட்டு போகிறேன்னா சொல்லாதீங்கப்பா. நீ அழுகாதப்பா. நான் பெத்த பிள்ளை. நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. டே, அப்பாவுக்கு உடம்பு முடியலடா, ஆப்ரேஷன் பண்ணுண்டா. அது காசு வேணும் மச்சான். டேஸ் ரெடி பண்ணி கொடுறா. மச்சான், இந்த வாட்டி லாட்டியில் பயங்கரமாக பணம் வந்துருக்குது. அதுலேருந்து எடுத்துறேன் மச்சான், வச்சுக்க. மச்சான், எனக்கு வேணாண்டா. ஏன்டா? இல்லைடா, அது தப்பான வழியில் வந்த பணம்டா. எனக்கு வேறு ஏதாச்சும் காசு தான் ரெடி பண்ணி கொடுறா. டேய், நான் தொழில் ஆரம்பிக்கும் போதே வந்து என் கூட சேர்ந்துக்குன்னு சொன்னேன். நீ தான் நேர்மன்ட்டு வராமல் போயிட்ட. இப்போ அந்த நேர்மையை வந்து உங்கள் அப்பா ஆப்ரேஷன் நடத்தும். நான் பணம் வாங்கிட்டேன். பணம் பையில பத்திரமா தான் இருக்கு. டேய் மச்சான், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பணம் ரெடி பண்ணுண்டா. எடுத்துட்டேன், நான் வந்துருவேன். ஓகேவா? ஹலோ, பார்த்து வர மாட்டீங்களா? மேடம், சாரி மேடம். என்ன சாரி? கண்ணை எங்க வச்சுட்டு வரீங்க? இல்லை மேடம், அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டென்ஷனில் வந்து இடிச்சிட்டேன் மேடம். மன்னிச்சிருங்க மேடம். ஏதாவது பண்ணிட்டு சாரி சொல்ல வேண்டியது. சார், எப்போ சார் உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணத்தை கட்டுவீங்க? நீங்கள் பணத்தை கட்டினாதான் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். சீக்கிரம் கட்டுற வழியை பாருங்கள் சார். ஐயோ, பேக்ல வச்சிருந்த பணம் காணும். இதென்ன, வேற ஏதோ ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் இருக்கு. அந்த பையன் வேற பணம் வேணும் தேடிட்டு இருந்தானே. மேடம், பேக் மாறிடுச்சு மேடம். இந்த பேக்குள்ள உங்கள் அட்ரஸ் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் மேடம். ரொம்ப நன்றிங்க. பணத்தை காணோம் தெரிஞ்சோடனே ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்லைங்க, எனக்கு எங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணணும். நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம்.
நீங்க நினைச்சிருந்தா உங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு இந்த பணத்தை எடுத்துருக்கலாமே. ஆனா நீங்க அப்படி பண்ணல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேடம். நான் நினச்சிருந்தா இந்த பணத்தை எடுத்து எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷன் நடத்தியிருக்கலாம். ஆனால் இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொண்டுடும் மேடம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் மேடம். எங்கள் அப்பா ₹1 சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவரு. அவர் ஆப்ரேஷன் எப்படி மேடம் நான் போய்? சரி மேடம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. என்ன பாக்குறீங்க? இந்த பணத்தை வச்சுக்கோங்க. முதல்ல உங்க அப்பா ஆப்ரேஷன் நல்லபடியா நடத்துங்க. இந்த பணத்தை உங்க நேர்மைக்காக தான் நான் தரேன். உங்க கையில எப்ப இருக்கோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுத்தா போதும். காலையிலேருந்து எங்கெங்கேயோ பணத்தை கேட்டுட்டு இருந்தேன் மேடம். ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப நன்றி மேடம். அட போங்க, போய் முதல்ல உங்க அப்பா ஆப்ரேஷன் நல்லபடியா நடத்துங்க. அப்பா எங்கடா? 4 நாளாக அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டாரு. அப்பா எங்கே இருக்காரு? டேய், இப்போ நீ எதுக்கடா இங்கே வந்த? சொத்துக்காக தான் அப்பா மேலே பாசம் இருக்குமே நடிச்சிட்டு இருக்க. ஆமாம், உனக்குலாம் எதுக்குடா சொத்து? ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிருங்க, இல்லைனா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன். டேய், மரியாதையா பேசு. இப்ப மாமா இங்க இருக்காரான்னு சொல்ல முடியுமா முடியாதா? அவரெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காரு. தேவையில்லாம வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. டேய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? இவ்வளோ சொத்து வச்சு என்னடா பண்ண போற? எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருக்குடா. அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப தப்பாயிரும்டா. இங்க பாரு, இதான் அப்பா அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்காரு பாரு. டேய், அப்பாலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. அப்பா எங்க இருக்காரு? இப்போ நான் அவரை பார்க்கணும். அப்பா, அப்பா! இங்க பாரு, அப்பாலாம் ஒன்றும் வரமாட்டாரு. ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புற வேலையை பாருங்க. அனாவசியம் வந்து கத்திட்டு இருக்காதீங்க, இல்லைனா கழுத்து பிடிச்சி வெளியே தருவேன். இன்னொரு வாட்டி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன். எங்க இவங்கிட்ட போய் என் கெஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்லைம்மா, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. போங்கடா. ஷான், அவரை பார்க்க மாமா மாதிரி இல்ல? ஆமா மலர், அப்பா தான். அப்பா! மாமா, ஷான், மலர், அப்பா, நீங்க எங்கப்பா இங்க? என்னப்பா கார்லாம் தொடச்சிட்டு இருக்கீங்க? ஷான், உன் தம்பி சொத்துக்கு ஆசைப்பட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட வச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாப்பா. மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் நாங்க இருக்கோம்ல. இனிமேல் நீங்க எங்க கூட வீட்டில் இருங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்பா விடுங்கப்பா, இனி அவன் கூட இருந்து எதுக்குப்பா கஷ்டப்படணும்? நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்கப்பா, நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம். ஏங்க, முதல்ல உங்க தம்பியை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்பவே அவன் வீட்டுக்கு போலாம். அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு நான் கேட்கல, எனக்கு நிம்மதியாவே இருக்காது. என்னடா நினைச்சிட்டு இருக்க? மாமாவை இந்த நிலைமைக்கு விடுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? இதெல்லாம் எதுக்காக பண்ண? சொத்துக்காக தானே? சீ, இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? தம்பி, ஏப்பா இப்படி பண்ணல? உன் அண்ணனை வளர்த்த மாதிரி தானேப்பா உடனே வளர்த்த. உனக்கு என்னப்பா குறை வச்ச? பதில் சொல்றா, கேட்குறாருல. எனக்கு நீ சொத்து கொடுக்காது கூட பிரச்சனைடா. அப்பாவை போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னை ஏன்பா இப்படி பண்ணல? என்னை சாப்பிட்டியா, நல்லா இருக்கேன்னு கேட்கறது கூட யாருமே இல்லையேப்பா. இனிமேல் மாமாவை நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் பார்த்து கிழிக்க வேண்டாம். இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. மாமாவை என் சொந்த அப்பா மாதிரி பார்த்துப்பேன். உனக்கு சொந்தத்தை விட சொத்து தான் முக்கியமா போச்சுல. ச்சே! மணி, என் சொந்த பையனை என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாமா. என் சொத்துல வேண்டான்ட்டு என்னை கடைசி வரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. உன்னை மருமகளாக அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. அப்பா விடுங்கப்பா, உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். வாங்க பாப்பா. அம்மா, சாப்பாடு ஆட்டோலே வச்சுட்டு வந்துட்டோமா? சுபாகா, இது உங்க அண்ணனா? உங்க அண்ணன் ஒரு ஆட்டோ டிரைவரா? இல்ல சேச்சே, இது ஆட்டோக்கார அண்ணன். என்னை எப்பவுமே கொண்டு வந்து இறக்கி விடுவாங்கல்ல. நான் கூட உங்க அண்ணனோன்னு நினைச்சேன். இல்ல சரி சரி, நம்ம காலேஜ் டைம் ஆச்சு, நம்ம போலாம். என்ன மச்சான், உன் தங்கச்சிக்காக நீ இவ்வளோ பண்ற, ஆனா உன்னை மதிக்கவே மாட்றா.
டேய் தங்கச்சி தானடா. சரி வா, சவாரிக்கு டைம் ஆச்சு, போலாம். தங்கச்சி காலேஜ் ஃபீஸில் கட்டிட்டேப்பா. அடுத்த வாரம் கட்டிடலாம்ப்பா. இப்போ உன்னை யார் காலேஜுக்கு வர சொன்னது? வந்தியா என்ன டிராப் பண்ணியா அதோட இருக்கணும். உனக்கு யார் லஞ்ச்ல கொண்டு தர சொன்னது? இல்லைம்மா, நீ சாப்பாடு விட்டுட்டு போயிட்ட, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, இப்போ ஒரு வேளை சாப்பிடலன்னா நான் செத்தா போயிருவேன். சுபா, என்ன பேசுற? பின்ன என்ன சித்தப்பா, சும்மா சும்மா என் காலேஜுக்கு வந்துகிட்டே இருக்கான். இவ யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் ஒரு ஆட்டோக்காரனை சொல்ல முடியும் என்னால. அந்த பிரசாந்த் இருக்கால, காலேஜ்ல எல்லாருக்கிட்டையும் இவங்க அண்ணன் ஒரு ஆட்டோக்காரன் சொல்லி வச்சிருக்கான். எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? என்னை யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன? இப்ப அதனால என்னவா? என் கூட படிக்கிறவங்களாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வர்றவங்க, அவங்க முன்னாடி எங்க அண்ணன் ஒரு ஆட்டோக்காரன்னா சொல்ல முடியும்? இப்படி ஒரு உதவாக்கிற அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறது நினைச்சாலே எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சித்தப்பா, இப்போ எதுக்கு தங்கச்சி அடிச்சிங்க? நீ சும்மா இருடா. நீ இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுனால தான் அவள் இப்படி ஆடுறா. என்ன சொல்ல? நீ பிறந்த உடனே உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டான். அடுத்த 4 வருஷத்துல உங்கள் அப்பனும் போயிட்டான். நான் உன்னை எப்படி வளர்க்குறது தெரியாமல் இருந்தேன். உங்கள் அண்ணன் தான் அந்த சின்ன வயசுலேயே சித்தப்பா நான் என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு அம்மாவா அப்பாவா அவன் தாமா பார்த்துக்கிறான். காலேஜில் கூட நல்ல மார்க் எடுத்தான். ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் பெரிய பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. உனக்காக அந்த வேலையை வேண்டாம்னு சொன்னாமா. எதுக்குன்னு கேட்டா, நான் அமெரிக்கா போயிட்டா என் தங்கச்சி யார் சித்தப்பா பார்த்துப்பான்னு சொன்னான். அவனை போய் உதவாக்கிறேன்னு சொல்றேம்மா. அண்ணா, என்னை மன்னிச்சிருண்ணா. நீ எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேங்கிறது தெரியாம நான் உன்னை ரொம்பவே தப்பா பேசிட்டேண்ணா. என்ன சுபா இப்படி பேசுற? அண்ணன் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலாமா? இந்த உலகத்திலே எனக்கு எல்லாமே நீதாம்மா. ஆமா, எங்க உங்க ஆட்டோக்கார அண்ணனை காணோம்? இங்க பாரு, அது என் அண்ணன் ஒரு ஆட்டோக்காரன் தான். இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இனிமே இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவே, இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். போடா. தங்கச்சி இந்தாம்மா, மறந்து ஆட்டோலேயே சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. சரி, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. ஏன்னு எப்போ கடைக்கு வர டைம் ஆகுது? அண்ணா சாரிங்கண்ணா, இனிமே டைமுக்கு வந்துடுறேங்கண்ணா. இதே தான் நீ 4 நாளாக சொல்லிட்டு இருக்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அடுத்த வாட்டி லேட்டாக வந்தேன்னு வையேன், உன் சம்பளத்தை பிடிச்சிருவேன். போய் வேலையை பாரு. சரிங்கண்ணா. அக்கா, ஆ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்லக்கா. இல்லடா, வரும்போது வீட்டுக்கு கடன்காரங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க. என் கையில வேற காசே இல்லை. எனக்கும் அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ பேசாம நம்ம ஓனர்கிட்ட பணம் கேட்க வேண்டியதானே? யாரு? நம்ம ஓனர் நின்ட்டியா? நம்ம பழைய ஓனர் இருந்தப்ப கூட நமக்கு ஏதாவது செஞ்சாரு. இப்ப நான் லேட்டா வந்ததுக்கே சம்பளத்துல பாதி பிடிச்சிக்கிறேன்னு சொல்றாரு. இவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? அதுவும் சரிதான்க்கா. ஏடா, கடையில் எப்படி போகிறது? நல்லா போயிட்டு இருக்குப்பா. லோடு இன்னைக்கு சாயங்காலம் வரும்னு சொல்லிட்டாங்க. அக்கா, நம்ம பழைய ஓனர் ராமையா வந்திருக்காரு. ஆமா. அக்கா, நீ பேசாம அவர்கிட்ட போய் பணம் கேளுக்கா. ஐயோ, இந்த நேரத்துல எப்படி போய் கேக்குறது? அக்கா, இப்ப போய் கேளு, இல்லைன்னா அவர் போயிடுவாரு. ஐயா. ஆமா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க ஐயா. என்னம்மா வேணும்? ஐயா, எனக்கு ஒரு 20,000 பணம் வேணுங்க ஐயா. 20,000? உனக்கு எதுக்கு 20,000? அதான் மாசமா சம்பளம் தரல. வேலைக்கே ஒழுங்கா டைம் வர்றது இல்ல. உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு? டேய் ஷான், சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போம்மா எவ்வளோ போய் வேலை செய்யுமா? பா, இப்போ எதுக்குப்பா அவளுக்கு அவ்வளோ காசு கொடுத்தேன்? நிறுத்துறா. இப்படி தான் நம்ம கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட மரியாதை குறைவாக நடத்துவியா? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் அப்பாவும் இந்த மாதிரி கடையில் வேலை செஞ்சுதாண்டா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்க. அதை மறந்துடாத. ஏய், உன்னை இந்த கடையை பார்த்துக்க சொன்னது உனக்கு கொஞ்சமாக பொறுப்பு வரணும் தான். ஏன்னா கடையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்க. ஏய் ஷான், நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களை நம்ம பார்த்துக்கிட்டால் தான் நமக்கும் நல்லது நடக்கும். எப்போவுமே தொழிலாளர்களை பயத்தில் அடித்து நம்ம வளரக்கூடாது. இவங்கெல்லாம் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை, நம்ம கூட வேலை செய்கிறவங்க. புரியுதுப்பா.
இனிமேல் நான் ஒழுங்காக கடையை பார்த்துக்கிறேன். டேய் பிரசாந்த் அண்ணா. உங்கள் அம்மா ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, ஆமாண்ணா. லீவ் கூட கேட்டிருந்தல்ல, நீ நாளைக்கு லீவ் எடுத்துக்கடா. சரிண்ணே. சுபா. அண்ணா. சாரிம்மா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நீ தயங்காம என்கிட்ட கேளு. சரிங்கண்ணா. நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த சித்தப்பா இருக்கார்ல உன்னை எல்லாருக்கிட்டையும் வேலைக்கார பையன் சொல்லி வச்சிருக்காரு. இதை நான் என் காது பட கேட்டேன். நீ என்னடானா அவருக்கு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. ஏய், ஏதாச்சும் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத. எனக்கு சித்தப்பா பற்றி நல்லா தெரியும். அவர் அப்படிலாம் பேசுகிறாலே இல்லை. இங்க நான் ஒருத்தி சொல்றேன், அதை நம்ப மாட்டல. எதுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நம்ம அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் அப்பா ஸ்தானத்துலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரே அப்படிலாம் பேச போகிறாரு. நான் சொல்றது கேளு ஷான். சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத. சித்தப்பா கால் பண்ணுறேன். சொல்லுங்க சித்தப்பா. டேய், கடையை பார்த்து காலில் சீக்கிரம் வா. வந்துடுறேன் சித்தப்பா. சரி சித்தப்பா, கடைக்கு கூப்பிட்றாரு, போயிட்டு வந்துடுறேன். போடா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ச்சே. சீக்கிரம் ஏறு, போகலாம், டைம் ஆச்சு. ஓகே ஓகே. சொல்லுங்க சித்தப்பா. டேய், வெளியே போனோம். எங்கே இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வா. இல்லை சித்தப்பா, தங்கச்சி காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேனே. உன் தங்கச்சி என்ன கலெக்டர் படிப்பா படிக்கிறா? அவ போய்ப்பா, நீ வாடா. சரி சித்தப்பா. ஏய், நீ எங்க இருங்குற? வா போலாம். நான் ஒன்னும் வரல, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏய், அவர் ஏதாச்சும் விளையாட்டுக்கு பேசியிருப்பாரு. ஐயோ, அதான் உங்க சித்தப்பா பேசுனது இங்க வரைக்கும் எனக்கு கேட்டுச்சு. டேய், அவர் என்ன அசிங்கப்படுத்தி இருக்காரா? இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்படுத்த போறாரோ. உன் மரமட்டைக்கு எப்பதான் அதெல்லாம் புரிய போகுதோ. எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏய் சுபா, நில்லு. ஏய், நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன ஆச்சு? ஒரு மாதிரி இருக்க. நம்ம சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் நடக்குதுல்ல. ஆமா, அதனால என்ன? சித்தப்பா நமக்கு பத்திரிக்கையே வைக்கல. எவ்வளவு வக்கரமான புத்தியா இருந்தா அவர் இப்படி பண்ணிருப்பாரு. நான் தான் முன்னாடியே சொன்னனே, அவருக்கு நம்ம மேலாம் பாசமே கிடையாது. அவர் நம்மள அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் சத்தியமா நீ எப்ப புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் உன்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இப்பயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோண்ணா. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா சுபா? என்ன நான் சொல்றேன், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஆமாம்மா, நம்ம அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நம்மளை பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நமக்கு சொந்தம்னு இருக்கிறது நம்ம சித்தப்பா மட்டும்தான். அவர் ஒரு வாட்டி என்னை திட்டும் போது, வேலை வாங்கும் போதும் சித்தப்பான்ற ஒரு உரிமையில தான் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் தெரிய வந்துச்சு அவர் அப்படி என்னை பார்க்கவே இல்லைன்னு. தெரிஞ்சும் ஏன்னா? ஏன்னா அவர் நம்ம சித்தப்பா அம்மா. ஷான், பஸ்ஸில் ஒருத்தன் உன் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துருக்கான். அவர் 2 அறை விட்டு நாக்கப்படுகிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வர வேண்டாம். அவள் எங்கே இருக்கா? ஒற்றப்பாடையில் அழுதுன்னு இருக்கா. ஏ சுபா, எதுக்கு அழுந்துட்டு இருக்க? பஸ்ல ஒருத்தவங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா அவனை அரைஞ்சு செவில பேக்காம உட்காந்து அழுந்துட்டு இருக்க? இதெல்லாம் என்ன இன்னைக்கு நேத்தா நடந்துகிட்டு இருக்கு? ஒரு நாளும் ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி அசிங்கம்லாம் தினம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துட்டே இருக்கின்றதுக்காக எதிர்த்து நிக்க மாட்டியா? எதிர்த்து பேசிட்டா மட்டும் என்ன ஆக போகுது? என்னதான் குறை சொல்ல போறாங்க? நீ ஒழுங்கா ட்ரெஸ் போடல, நீ ஒழுங்கா ஷால் போடலன்னு ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த சமூகம் என்னைக்கும் மாறாதுண்ணா. லூசு மாதிரி பேசாத சுபா. ஒரு நாளும் பஸ்ல போகும்போது எவனாச்சும் மேலேயும் கீழேயும் தப்பா பார்ப்பான், பக்கத்துல உரசிட்டு நிற்பான். இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. உனக்காக நீ தான் சுபா நிக்கணும். அவன் உன்கிட்ட தப்பா நடக்கும்போது அவன் செவில பேத்திருந்தேன்னு வையேன், இன்னொரு தடவை யாராச்சும் உன்கிட்ட தப்பா நடக்கும்னு யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் நம்ம யாருக்குமே பயப்படணும்னு அவசியமே இல்லை. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பசங்கள்லாம் பொண்ணுங்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் சும்மா இவங்களை பார்த்து ஒரு முறைச்சேன்னு வையேன், அப்படியே ஓடிடுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ அழுதுட்டு இருக்கிறத நான் பார்க்கவே கூடாது. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? இங்கே செம்ம டிராஃபிக் அடி. டிராஃபிக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல அங்கே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. ஹலோ, அவ்வளோ இடம் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, ஏன் என் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? என்னால் தள்ளிலாம் போய் நிற்க முடியாது. வேணா நீ தள்ளி போய் நிற்க.
என்னடா என்ன வந்து அடிக்கணுமா? வா வந்து இடி வா. ஒரு பொண்ணு ரோட்ல நிமிர்ந்து நிக்க விட மாட்டீங்களா? யாரா நீ? சும்மா என் மேல உரசிக்கிட்டே இருக்கானா ஏதோ இடமே இல்லாத மாதிரி. உரசுறானா? அண்ணாண்ணா வேணாண்ணா, அடிக்கலாம் வேணாம். வன்முறை எதுக்கும் தீர்வாகாது. இவனை மாதிரி பசங்கெல்லாம் அடிச்சா கூட திருந்த மாட்டானுங்க. இனிமே ஒரு பொண்ணு தொடறதுக்கு முன்னாடி வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்துக்கோ. அப்பயாவது உனக்கெல்லாம் புத்தி வருதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இனி தலையே காட்டக்கூடாது. ஓடிடுங்களா. இந்த சமுதாயத்துல எல்லா பொண்ணுங்களும் தைரியமா இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம பஸ்லயோ ரோட்லயோ எந்த பிரச்சனை வந்தாலும் அது தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்.